தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டதா? பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையால் தான் வளர்ந்து விட்டதா? தியாகங்களையும் சமர்ப்பணத்தையும் தேசியத்தையும் கொண்ட பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ப்பதற்கு தலைவர்கள் தவறிவிட்டார்களா என்று சிந்தித்து பார்த்தால் இரண்டு விதமான சிந்தனைகள் தமிழகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரையை தூக்கி பிடிப்பதற்கு நாதியற்ற காலகட்டத்திலே இந்து இயக்கங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நான் பெற்ற பிள்ளை இந்த பாரதிய ஜனதா கட்சி அதை உயர்த்தி பிடித்தால் ஏதாவது ஒரு பகுதியிலே ஒரு தாமரை மலராதா, அதன் மூலமாக இந்துக்களுக்கு விடியல் கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி தமிழகத்திலே பல்வேறு விதமான உயிரிழப்புகளை சந்தித்து வன்முறை பாதையில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே உயிர்களையும் இரத்தங்களையும் சிந்தி தாமரையை உயர்த்தி பிடித்த கூட்டம் ஒன்று. சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருப்பதைப் போல 11க்கும் மேற்பட்ட அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் தான் இன்றைக்கு திமுகவை வழிநடத்தி கொண்டிருப்பதைப் போல தமிழகத்திலே கூட பாரதிய ஜனதா கட்சியிலே நாங்கள் இணைந்து விட்டோம் என்று சொல்லி ஏதோ தேசிய சிந்தனை வளர்ந்து விட்டதாக சொல்லி ஊடுருவல்காரர்களைப் போல பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்திருக்கின்றார்கள். தேசிய நோக்கத்தோடு இருக்கக்கூடிய தியாக மரபனுடைய கூட்டமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலே கொச்சைப்படுத்துவதும் அண்ணாமலை என்கின்ற ஒரு ஆளுமையை கேள்விக்குறியாக்குவதும் வந்திருக்கக்கூடிய மாமணிகளை எல்லாம் செய்த தியாகத்தை விட இன்றைக்கு அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய KP ராமலிங்கம் போன்றவர்கள், கல்யாணராமன் போன்றவர்கள் இங்கே கோவையிலே மிகப்பெரிய போஸ்டர்களை ஒடித்து அண்ணாமலைக்கு நாங்கள் தான் தூக்கி பிடிக்கிறோம் என்று வாழ்பிடித்துக் கொண்டிருந்த செல்வகுமார் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதுகிலை குத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாமலை அவர்கள் ஏதோ இடத்தை வாங்கிவிட்டார், அண்ணாமலை அவர்கள் கொள்ளையடித்து விட்டார், அண்ணாமலை அவர்கள் ஒழுக்கமானவர் இல்லை என்று சொல்லி எதிர்கட்சிக்காரன் பேசுற கூட தகுதியா யோசிக்கிற நேரத்தில் உள்ளிருந்து கோடாரி காம்புகளாக பேசக்கூடிய இந்த நிலையில அண்ணாமலை அவர்கள் விழித்து கொள்ள வேண்டும். இந்த பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கெல்லாம் ஆளுமையாக வருகின்ற பொழுது சில அடிவருடிகளின் பின்னால் இந்த பாரதிய ஜனதா கட்சி அடிகோலுகின்றது. சமீப காலமாக ஏதோ அமித்ஷா அவர்கள் குருமூர்த்தி வீட்டிலே உணவருந்தி விட்டார், தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்கு குருமூர்த்தி தான் காரணம் என்று சொன்னால் இங்கிருந்து விலகிச் செல்வதற்கு யார் காரணம் என்று குருமூர்த்தியால் சொல்ல முடியுமா? டிடிவி தினகரன் அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார், நாங்கள் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்று சொன்னால், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எடப்பாடி முதலமைச்சராக வருவார் என்று சொன்னால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்கிறார். பன்னீர்செல்வம் என்கின்ற ஜெயலலிதாவினுடைய காலகட்டங்களிலே அவர் சுட்டிக்காட்டிய விரலுக்கு அசைவுக்கு இருந்த பன்னீர்செல்வம் அவர்களை சுயேட்சை சின்னமாக இருந்தாலும் மோடியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டியிட்டு 3,52,000 வாக்குகளை பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை காட்டிய பன்னீர்செல்வம் இங்கே ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பின்னால் சசிகலாவினுடைய காலிலே விழுந்து போயஸ்கானிலே தவம் இருந்து கிடந்தவர்கள் எல்லாம் பதவி சுகம் கிடைத்தவுடனே சசிகலா அவர்கள் யார் என்று கேட்கக்கூடிய ஒரு இழிநிலைக்கு வந்து விட்டார்கள். ஒன்றுபட்ட அதிமுக வர வேண்டும் என்பதிலே அதிமுகவினுடைய இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் கட்சிக்காக உழைத்து புரட்சி தலைவர் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடைய மனநிலையை பாராளுமன்ற தேர்தலை சிதைத்துவிட்டு தமிழகத்திலே வன்முறையும் தீவிரவாதத்தை மூர்வெடுக்கக்கூடிய SDPஐ துணைக்கு அழைத்து கொண்டு நாங்கள் இஸ்லாமியனுடைய பாதுகாவலன் என்று சொல்லி அதிமுகவை விட்டு அண்ணாமலையை இருந்தால் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு அவல நிலைக்கு தமிழக பாஜக தள்ளப்படுகின்றது. தேசிய தலைமை நிச்சயமாக தர்மம் வெல்லும் என்று சொன்னால் நிச்சயமாக யோசிக்க வேண்டும். அது அமித்ஷா அவர்களுடைய காதுகளுக்கும் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே எண்ணிக்கை உயர்ந்து விட்டது, எங்களுக்கு எம்பிக்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி இதற்கு காரணம் அண்ணாமலை என்று சொல்லுகின்றார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், இதே CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக இருப்பதற்கு முன்பாக அவர் கோவையினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்.
98 மிகப்பெரிய படுகொலை சம்பவம் நடந்தது கோயம்புத்தூரில். அத்வானி அவர்கள் படுகொலை செய்வதற்காக தீவிரவாதிகள் தூண்டுதலால் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு. காஷ்மீரத்திலே கூட தலைவர்களை கொள்ளுவதற்கு இப்படி ஒரு குண்டுவெடிப்பு நடந்ததில்லை. தமிழகத்தினுடைய வரலாற்றில் கோவையிலே பயங்கரவாத செயல். இந்த நேரத்திலே தேர்தல் களத்திலே வெற்றி பெற்றவர் சிபி ராதாகிருஷ்ணன். ஆனால் அந்த ஆட்சி அதிமுகவின் கைகளில் இருந்த பொழுது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 13 மாதங்களில் கலைத்து விட்டார் என்பதற்காக திமுக இந்து விரோதி, திமுக பிராமணர் எதிர்ப்பு, திமுக கடவுள் மறுப்பு, திமுக சிறுபான்மை பிரிவை தூக்கி பிடிக்கின்ற கட்சி, இப்படிப்பட்ட அரசியல் நாத்திகம் பேசி இருக்கக்கூடிய கட்சியிடத்திலே உறவு வைத்து பாரதிய ஜனதா கட்சியை சிதைத்தது ஒரு காலகட்டம். அதே நிலைமைக்கு என்டிஏ என்கின்ற ஒரு கூட்டணிக்குள்ளே பன்னீர்செல்வம், டிடிவி, ஐஜேகே இது போன்ற தேசிய பாரம்பரியமிக்க தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய இவர்கள் எல்லாம் இணைத்து ஒரு கூட்டணி அமைத்து வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல, ஓட்டு சதவீதத்தை உயர்த்தி காட்டுவோம் என்று தன்னையே வருத்தி கொண்டு ஒரு அண்ணாமலை அவர்கள் கோவையிலே போட்டியிடுகின்றார். அவர் கடைசியாக ஊழியர் கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கூட்டத்திலே நானும் கலந்து கொண்டேன். கட்சி ரீதியாக அல்ல, உணர்வின் அடிப்படையிலே. அதிலே அவர் பேசுகின்ற பொழுது சொல்லிய வார்த்தை, நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஒரு பூத்துக்கு 30 ஓட்டு தான். அந்த 30 ஓட்டை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் சிரமமாக எடுத்து அவர்களை ஓட்டளிக்க செய்யுங்கள், நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். கயவர்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக வெளியிலே இருக்கக்கூடிய அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பணியாற்றினார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் மத்தியிலே இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய காசுகளை வாங்கி தன்னகத்தை வைத்து கொண்டு அரசியல் சூதாட்டம் நடத்தி ஆளுமை மிக்க அண்ணாமலையை தோற்கடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்விவகாரமே காரணம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, நிச்சயமாக தர்மம் வெல்லும் என்று சொன்னால் அண்ணாமலை என்கின்ற ஆளுமை தமிழகத்திலே ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வருவதற்கு தயார் என்று சொன்னால் அதற்காக போராடுவதற்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவர் பின்னால் அணிவகுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதனை தமிழக பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். இனியும் குருமூர்த்தி சொல்லிவிட்டார், நயினார் நாகேந்திரன் சொல்லிவிட்டார், தமிழிசை சொல்லிவிட்டார், வானதி சொல்லிவிட்டார் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை அடகு வைக்காதீர்கள் என்பதனை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.